இந்த மே 18 அப்படிங்கிறது வந்து எல்லா பேரோட மனசுலையும் வந்துட்டு பதியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் இதில் வந்து இந்த மே 18 வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. வேலைகளுக்கு தடபுடல் நடந்துட்டு இருக்காங்க. கொடித்தம் கட்டுறது, இங்கே பக்கம் நாளைக்கு மரக்கண்டுகள் கொடுக்கறதுக்கு இந்த தென்னை மரக்கண்டுகள், அந்த பக்கம் வந்துட்டு தண்ணீர் பந்தல்கள் அண்ட் அதே மாதிரி வந்து மரக்கண்டுகள் அப்படி சொல்லி ஒவ்வொரு பக்கமும் வேலை நடந்துட்டு இருக்கு. சில வழியில் அந்த புழுத்த அரிசியை கூட நாங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிருக்கோம். அந்த ரணங்கள் அந்த வெளிகள் வந்து எப்போயுமே மாறாது. இந்த கஞ்சி வந்து ஒரு நேரம் எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி இருக்கிறோம். கஞ்சை வேண்டி அந்த கொடுக்குற கஞ்சை வேண்டி குடிக்கிறதுக்கு ஒரு கப் இல்லை எங்களுக்கு கிடைக்கல. இந்த புழுவை பொறுக்கிட்டு சாப்பிட்ட வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். என்னுடைய 13வது வயசுல வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த விஷயத்தை. வேலையெல்லாம் வந்து தடபுடலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக வேண்டி இன்றைக்கே வந்து வேலைகள் எல்லாமே முன்னாயத்தமாக வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ நாளைக்கெல்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த ஏரியா முற்றங்கள் முழுவதுமே வந்து பொதுஜனங்கள் வந்து சூழ்ந்திருப்பாங்க. மலர்ந்த மலர்களும் உப்பு காற்றின் வாடையிலும் சருகாயுரமான துயர் நிறைந்த வைகாசி இது. மலர்ந்த மலர்களும் உப்பு காற்றின் வாடையிலும் சருகாயுரமான துயர் நிறைந்த வைகாசி இது. நினைவின் ரணங்கள் நெஞ்சை பிளந்து சொட்டும் குருதியம் ஆராய் பெருகி ஆர்ப்பரித்து அடித்துச் சென்ற அந்த நினைவுகள் இன்னும் என் நெஞ்சில் அழியாத வடுவாய் மாறிற்று. கண்தோண்டி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாது விரைத்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து வணக்கம். இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத் அண்ட் கேஜி திவா. ஓகே, நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற நிலம் எதை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்டில் பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ வருஷம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படி சொல்லி எங்களுக்கும் ஒரு விருப்பம். நிறைய பேரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மண்ணை தொட்டு பார்த்துட்டு போகணும்னு சொல்லி நிறைய பேருக்குமான ஆசைகள் இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி தான் உண்மையில் வந்துட்டு தெரியும், இலங்கையோட சிவில் வார், அதாவது உள்நாட்டு போர் வந்து முடிவடைஞ்சு இட்டோட வந்துட்டு 16 வருடங்கள். ஸோ வந்து 16வது வருஷமும் வந்து இந்த இடத்துல வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், அதாவது அந்த யுத்தத்தின் போது இறக்கப்பட்ட பொதுமக்களோட ஆத்ம சாந்திக்காக வேண்டி இந்த இடத்துல வந்துட்டு விளக்கேற்றி வந்து அதை வந்துட்டு அஞ்சலி செலுத்திக் கொள்வாங்க. ஆமாம், உண்மையிலே வந்து எங்களுக்கும் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டாக இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து முந்தைய நாள் எப்படி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகளுக்கு தடபுடல் நடந்துட்டு இருக்காங்க. கொடித்தம் கட்டுறது, இங்கே பக்கம் நாளைக்கு மரக்கண்டுகள் கொடுக்கறதுக்கு இந்த தென்னை மரக்கண்டுகள், அந்த பக்கம் வந்துட்டு தண்ணீர் பந்தல்கள் அண்ட் அதே மாதிரி வந்து மரக்கண்டுகள் அப்படி சொல்லி ஒவ்வொரு பக்கமும் வேலை நடந்துட்டு இருக்கு. பலப்புறமும் வந்துட்டு உண்மையில இந்த ஊர் மக்கள் அண்ட் வெளியூர் மக்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்து தான் வந்து ஒன்றா வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் தென்னங்கண்டு வராங்க. ஸோ உண்மையிலே அவங்க வந்து முதல் நாள் வந்து ரெண்டு இதன் வந்திருக்கோம். ஸோ இப்படி வேலை நடக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி நாளைக்கு நாங்களும் இங்கே வரப்போகிறோம். அதையும் தாண்டி வந்து இன்றைக்கு முக்கியமாக உங்களுக்கு தெரியும் வந்து இந்த இறுதி யுத்தம் முடிவறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி வந்து அந்த கொஞ்ச நாளைக்குள்ள வந்து என்ன சொல்ல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுத்தவங்க. அதே மாதிரி இன்றைக்கு 17ஆம் தேதி. ஸோ இன்றைக்கும் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சின்றது கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் வந்து வாங்கி குடிக்க போகிறோம். அந்த நிலையிலையும் கலந்து கொண்டுட்டு அப்படி வந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ வந்து ஒரு கணம் எண்ணி பாருங்க ப்ரோ, 2009 வந்து நீங்கள் இடத்துல இருந்துருந்தா அதுதானே உயிரோட இருந்தீங்களே தெரியாது ப்ரோ. அதில் வரைக்குள்ளே தான் காய்ச்சி வந்து இந்த ரோட்லாம் இப்போ வந்து அமைதியாக வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதே இது அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும். ஸோ இத்தனை பேர் வந்து உயிரை கையில் பிடிச்சி ஓடிக்கொண்டு காப்பாற்றி கொண்டு ஸோ நினைச்சு பார்க்கல. அது உண்மையில இப்போ நாங்கள் பேசும்போது எந்த அளவுக்குன்ற உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. நாளைக்கு வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க, அப்போ புரியும் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களோட வேதனை வழிகள். இப்போ இங்கே வரவங்க முக்கியமாக வந்து நிறைய பேர் இதே இடத்துல இருந்து அவங்களோட சொந்தங்களையும், அதாவது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து கண்முன்னே இறந்ததை பார்த்தவங்க தான். ஸோ அவங்க வந்து வருவாங்க. இந்த இடத்துல நாங்களும் 2 வருஷம் வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த வருஷம் வந்திருக்கோம் வந்து பார்க்குறதுக்காக. இப்படியான நிகழ்வில் வந்து எப்படி சொல்கிறேன், எல்லாருமே அதான் சொல்கிறோம், வந்து அக்கா தங்கச்சி மாதிரி நம்மளோட உறவுகள் தான். அதுலேருந்து நம்மளோட வீட்டில் ஒருத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த இடத்துல வந்து கலந்து கொள்வோமோ அதே மாதிரி தான். ஸோ நாங்களும் ஒவ்வொரு வருஷம் நினைச்சு வந்து கலந்து கொள்கிறோம். நாங்கள் இங்கே வந்து அதே மாதிரி வந்து நாளைக்கு நாங்களும் வரப்போகிறோம் கண்டிப்பாக வந்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் முழுக்க வந்து பார்க்கலாம், ஆரம்பத்தில் அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காணொலிகளில் வருஷம் நிறைய பேர் வந்து நிறைய சோசியல் மீடியாக்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வந்து நடத்துறதுக்கு முன்னால் இங்கே வேலை ஆயத்தங்கள் வந்து எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம், எப்படி வந்து வேலை பண்ணுறாங்க, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வேலையெல்லாம் வந்து தடபுடலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக வேண்டி
இன்றைக்கே வந்து வேலைகள் எல்லாமே முன்னாயத்தமாக வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த பக்கங்கள்லாம் வந்து தண்ணீர் பந்தல்கள் வந்துட்டு மரக்கன்றுகள் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த தாக்க சாந்தி நிலையங்கள் அப்படி வந்து வச்சுக்கொள்வாங்க. ஸோ நாளைக்கெல்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த ஏரியா முற்றங்கள் முழுவதுமே வந்து பொதுஜனங்கள் வந்து சூழ்ந்திருப்பாங்க. நாளைய நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பழைய வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த வருஷம் நிறைய வித்தியாசமான சில நிகழ்வுகளை பண்ணுறதா வந்து வெளியில் பேசிக்கொள்கிறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் வந்து போன வருடத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்து செய்கிறதா வந்து சொல்லிக் கொடுறாங்க. பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே எல்லாம் பண்ணி கொடுறாங்க. நாளைக்கு வந்து எல்லாத்தையுமே கண்டினியூவாக பார்ப்போம். ஓகே, பார்ப்பீங்க இவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும் இந்த ஒரு சிரட்டை. அண்ட் இதில் வந்து மே 18 அப்படி சொல்லி பொறிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இவ்வளோ வந்து நீட்டாலாம் கொடுக்கல. காரணம் இன்றைக்கு இந்த வழியை வந்து வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த மே 18 அப்படிங்கிறது வந்து எல்லா பேரோட மனசுலேயும் வந்துட்டு பதியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதில் வந்து இந்த மே 18 வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இப்படி சிவி எல்லாம் நீட்டாகலாம் வந்து பிடிக்கல. கையில் கிடைச்ச சிரட்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த சிரட்டைகளை தான் வந்து வேண்டி பிடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம கையில் இருக்கிற மே 18 அப்படிங்கிற இந்த ஒரு கொடி இன்றைக்கே வந்து ஆயத்தமாயிட்டுது. அதாவது இன்றைக்கி 17 தேதி, நாளைக்கு தான் வந்து 18ஆம் தேதி நாளைக்கு முள்ளிவாய்க்காலில் அநேகமானவர் வந்து இந்த ஒரு மே 18 இந்த ஒரு கொடியோட அண்ட் வந்துட்டு தலையில் இன்னொரு துணி கொடுப்பாங்க. ஸோ இந்த துணியில் வந்துட்டு மே 18 அப்படின்னு பொறிச்சிருக்கு. அதை வந்து தலையில் கட்டிக்கொள்வாங்க. ஸோ வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அண்ட் இந்த ஒரு கஞ்சை வந்து எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் வந்து பண்ண முடியாது என்று சொன்னால் வழியை வந்து உணர்த்துறதுக்காக வேண்டி வந்து கொடுக்கப்படுறது தான் இந்த ஒரு கஞ்சி. இப்போல்லாம் கொஞ்சோண்டு உப்புகளை வந்து பயன்படுத்திக் கொள்வாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து உப்புகள் எதுவுமே கிடையாது. கையில் கிடைச்சதை வந்து கொடுத்து கொண்டு தான் வந்து இந்த ஒரு கஞ்சை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்கு மதர்? நல்லா இருக்கா? உப்பு இருக்குல்ல? ஆனால் அப்போல்லாம் உப்பும் இல்லாமல் தனி கஞ்சி. அநேகமாக வந்து நேற்றைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மட்டக்களப்பு காந்தி பார்க்கில் வந்து சுற்றுலா பயணிகள், அதாவது வந்து இலங்கைக்கு வந்திருந்த வெள்ளையர்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுத்து வழி உணர்த்திருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கலாம். அதாவது உப்பு போட்டு இலைகள் போட்டு வந்து கஞ்சி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து வெறுமனே அரிசை மட்டும் பயன்படுத்தி இந்த ஒரு கஞ்சி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. உங்களோட நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட எழுதுனே அழகாக இருக்கு. இப்போ அம்மாவுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. முல்லைத்தீவு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு. சந்தோஷம். சரியா வந்து இந்த இடம் எதை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவமடு தேராவில் மாவீர துயிலும் இல்லத்துக்கு முன்பதாக தான் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு உண்மையிலே நேற்றிலேருந்து நீங்கள் காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நெருங்கிட்டு அப்படி சொன்னாலும் வந்துட்டு மே 18, அதாவது மே 15 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வந்துட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சிகள் வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி. ஸோ உண்மையில் இந்த ஒரு கஞ்சி கொடுக்கறதுக்கான பல ரீசன் வந்து இருக்குது. காரணம் வந்து உண்மையில் அந்த நேரங்களில் மக்கள் வந்து தங்களோட உயிரை காத்துக்கொள்றதுக்காக வேண்டி குடித்து உயிரை பாதுகாத்து கொண்ட அந்த ஒரு கஞ்சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி வரைக்கும் வழியாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய
பல விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும். அண்டு மழை வந்து பெய்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் எப்படியுமே வந்துட்டு கொழுந்து விட்டு தீ எறிகிற மாதிரி தான் வந்து முள்ளி வாய்க்கால் நிலம் வந்து இருக்கும், அதாவது நினைவேந்தல் செய்யும்போது. பட் இன்னைக்கு வந்து மழை ஸ்டார்டிங், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. இப்போ அரேஞ்ச்மெண்டெல்லாம் வந்து எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்து கொண்டிருப்பீங்க. மதிக்காமல் ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றி இன்று 16 வருடங்கள் கடந்தும் அந்த இனப்படுகொலையினுடைய அடையாளங்களை சித்தரிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற நாமத்தோடு முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் போது எங்களுக்கு உணவாக இருந்த அந்த உணவினை பகிர்வதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று வரைக்கும் நீதி கிடைக்காத ஒரு இனமாக இந்த இடத்திலே, இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிகழ்வை நடாத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகளை நாங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு கடத்தி செல்கின்ற ஒரு தேவை எங்களிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த வரலாற்று செயல்களை இந்த இடத்திலே செய்வதற்காக ஒன்று இருக்கின்றோம். கண்ணீர் வந்த நெஞ்சு கணக்கும் சுமைகளோடு இங்கே கூடியிருக்கின்ற ஏற்றமிகு உறவுகளுக்கு வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது ஒருமுறை வார்த்தைகளால் கதைத்து விட முடியாத அகப்பெரும் துன்பங்களை சுமந்து வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே கருவறையில் இருந்த குழந்தையை கூட கோர தாண்டவமாடி குண்டுகளால் சிதைத்து கொலை செய்து அந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கின்றோம். அந்த நினைவுகளும் சுமைகளும் உங்கள் ஒவ்வொருவரது நெஞ்சங்களிலே இருந்திருக்கின்றது. அந்த காலத்தினை நாங்கள் நினைவு கொண்டு வாழ்ந்த அந்த காலத்தினை நினைவு கொண்டு நமது அடுத்த சந்ததிக்கு அந்த வரலாற்றை கடத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய சந்ததியினர் நமது தமிழ் உணர்வுகளோடு வாழ வேண்டிய அந்த நிலையை மறந்து அடுத்த கட்டமாக வறுமனே சமூக சீர்கேட்டு செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் நமது சந்ததியினருக்கு நமது வரலாற்றை சரியாக கடத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அதாவது இன்று தமிழ் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே தமிழை பயன்படுத்துகின்ற நிலைமை குறைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இங்கிருந்து தென்பகுதிக்கு செல்வதானால் தமிழ் தெரிந்த சிங்களம் தெரிந்த ஒருவரை அழைத்துக் கொண்டு செல்கின்றோம். ஆனால் அங்கிருந்து வரும் ஒருவர் இங்கு நமது மொழியிலேயே உரையாடி கொண்டிருக்கின்றார். தட்டுத்தடுமாறி நாங்கள் தெரியாத ஒரு மொழியை பயன்படுத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலைமை தொடருமானால் இன்னும் ஒரு நூற்றாண்டு கடந்து சென்றால் இங்கே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு மட்டுமே மிஞ்சி இருக்கும். ஆகவே தமிழை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதாவது பயன்படுத்தாத எந்த மொழியும், பயன்பாட்டில் இல்லாத எந்த மொழியும் நீண்டு செல்கின்ற வரலாறு இல்லை. சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் நதிக்கரை நாகரிகங்களை தோற்றுவித்த சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்று யாருடைய மொழியாகவும் இல்லை. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசுநாதர் பேசிய ஹிப்ரு மொழியின் கிளை மொழி என்று யாருடைய மொழியாகவும் இல்லை. சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பெருமான் பேசிய பாலி மொழி என்று யாருடைய மொழியாகவும் இல்லை. ஆனால் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து ஞானமாய் சுரந்து கானமாய் திரிந்து வானமாய் விரிந்து வரமாய் வளர்ந்து கண் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத விரைத்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வந்து சிலைக்காத வரலாற்று மொழியாக திரிந்து நக்கீரன் நப்பூதன் மென்னாதன் நப்பசலை யோக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் தட்டோ இளங்கோ ஆண்பாட்டேக்கும் வரவை முதன் முட்கனியும் தேர்பாலம் தெய்வ தமிழுக்கு என்றழைத்த கம்பன் உங்களோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அன்னையரும் தந்தையரும் அகலுலக்கை கையிலேந்தி தொடரோட்ட பயணத்தில் 20 நூற்றாண்டுகளை கடந்து இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் வாழ்வியலோடு சுமந்து வந்து தந்திருக்கும் சீதனம் தமிழ். இது ஆதியாய் அனாதையாய் அவதரித்த செந்தமிழ். அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்தது எங்கள் தமிழ். மேதினியில் வீரவதால் மேன்மை கொண்டது எங்கள் தமிழ். மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞான தமிழ். திசையட்டு மொழிகொட்டி புகழிட்டு உரமிட்ட செந்தமிழ் எங்கள் தமிழ். திடமுள்ள நெஞ்சங்கள் உரமிட்டு வாழ்ந்துட்ட வேங்கையின் வீரத்தமிழ். படை கொண்டு வந்தவர் பகை ஒன்று விளையாடி வைந்த வண்ணம் செந்தமிழ்.
காவலர் நாவலர் காவலர் வீரமதை பாடி புகழ்ந்திட்ட பைந்தமிழ் குறுக தரைத்த குறுகால் உலகம் செழிய தலைத்த செந்தமிழ் குமரி முதலாக இமயம் வரையாக முடிகொண்டு வாழ்ந்த முத்தமிழ் இது அடிமையாகாது ஒருபோதும் புகழன் துடியில் மகனாது. எனவே எமது அடுத்த சந்ததியினர் தொடர்ச்சியாக இந்த தமிழின் வரலாற்றின் இருப்பை பாதுகாக்க முயல வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன எதிர்ப்பாக 4-5 அமைச்சர்மார் கூக்குரல்கிறார்கள், இங்கு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று. நான் கேட்கிறேன், மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலே ஒரு காயம் ஏற்படவில்லை என்ற உண்மை. சிங்கள தேசத்திலிருந்து எத்தனை ராணுவத்தை கொண்டு எமது மக்களை கொண்டு குளித்து இன்று மட்டுமில்லை, மே 18, 2009 எமது இறுதி யுத்தம் பொழுது அதற்கு முதல் எத்தனையோ படுகொலைகள் இந்த வடக்கு கிழக்கில் நடந்துதான் இருக்கிறது. இந்த வடக்கு கிழக்கில் நடந்த படுகொலைக்கு இதுவரைக்கும் சர்வதேசம் கண்மூடித்தனமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சர்வதேசத்திடம் இன்றும் நீதி கேட்கிறோம். இன்றும் 16 வருடங்கள் யுத்தம் அரசியல் கைதிகள் இன்னும் கூட்டுக்களை வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு நீதி இந்த இலங்கை தீவிலே இலங்கை பொறிமுறையில் கிடைக்கப் போவதில்லை. குற்றவாளிகள் இலங்கையில் உள்ள ராணுவ தளபதிகளும் மஹிந்த குடும்பமும் தான். அதை நாங்கள் தட்டி கூட்டோடு ஏற்ற வேண்டும். சர்வதேசமே எங்களுக்கு நீதிதான் தான் கேட்கிறோம். சர்வதேசம் கண்கட்டித்தனமாக இருக்கிறது. அயல்நாடான இலங்கை கண்கட்டித்தனமாக, அயல்நாடான இந்தியா கண்கட்டித்தனமாக இருக்கிறது. இன்று அங்க கூடி அரசியல் கைதிகள் எத்தனையோ பேர் இந்தியா சிறைச்சாலையை வாடுகிறார்கள். இந்த முன்னிலை 18,000 மாவீரர்கள் புதைக்கப்பட்ட இடத்திலே இன்று நாங்கள் ஒரு பூ போட்டு கும்பிட இந்த ராணுவம் 15 ராணுவத்தை வைத்துக் கொண்டு இந்த ராணுவம் கண்கட்டித்தனமாக இருக்கிறது. ஆகவே எமக்கு மக்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. நாங்கள் ஒரு சிறைச்சாலைகள் தான் வாழுகிறோம் என்று இன்றும் புலம்பெயர் தேசத்திலே எத்தனை நாடுகள் நினைக்கிறது. இலங்கையிலே இனப்பிரச்சனை தீர்ந்து விட்டது, ஜனநாயகம் நடக்கிறது என்று. அது முற்றுமுழுதாக போய். ஆகவே எமது நாடு என்றைக்கு வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் ஒரு சுதந்திரமாக நிம்மதியாக வாழ கிடைக்குதோ அன்றுதான் இந்த தமிழர்களின் சுதந்திரதாக காட்டை நாங்கள் வாசிக்க முடியும். இனியும் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். இனியும் இப்படி எமது இனங்கள் உண்மையாகவே சிறுவர்கள் இனியும் இந்த கஞ்சிக்கு போலியாக நிற்க கூடாது. காலத்தால் அழியாத மானமா வீரர்களையும் மொழிவாய்க்கால் மே 18 நினைவேந்தலில் நினைவு கூறிக்கொண்டு அங்கோர் அழகின் சப்தம் என் காதில் ஓவென்று கேட்டது. அங்கோர் அழகின் சப்தம் என் காதில் ஓவென்று கேட்டது. வானம் தெரிந்த அந்த கடல் வழியில் அந்த சப்தம் என்னை திடுக்கிடவும் செய்தது. நான் தலை சாய்த்து படுத்திருந்த அந்த கடல் வழியில் நான் ரசித்த அந்த அலைகளின் ஓசையும் அழகுரனாய் என் செவியில் வென்று ஒளி தோய்கிறது. அழகுரனாய் இன்றும் என் செவியில் ஒளி தோன்றது. நான் துள்ளி விளையாடிய அந்த கரையில் கடல் என்னை ரத்த வாந்தி எடுத்து அந்த நினைவுகள் இன்றும் என் நெஞ்சில் ஆழமாய் பதிந்தாயிற்று. என் அண்ணன் படகோட்டி பயின்ற அந்த கடல்வழி, என் அண்ணன் படகோட்டி பயின்ற அந்த கடல்வழி, என் அப்பன் மீனல்ல போல அந்த கடல்வழி. சரிங்க, இப்போ வந்து உண்மையில மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடந்துன்றதும் தெரியாது. முள்ளிவாய்க்கால் கஞ்சின்றது வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சின்ற பேர் மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அவலம் நிறைந்த வாழ்க்கையை தெரியாது. ஸோ அதை பற்றி சொல்லுவீங்களா ஏதாச்சும்? கண்டிப்பா. முதல்ல வந்து தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னா, நான் இடம்பெயர்ந்து போற அந்த டைம்ல வந்து எனக்கு வயசு 13 வயசு. எனக்கு முடியாத டைம்ல வந்து நான் இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கேக்குள்ள ஒரு நேர சாப்பாட்டுக்கே வந்து உண்மையிலேயே சரியா கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு நேர சாப்பாட்டுக்கு வந்து சரியா கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சில வேளையில் அந்த புழுத்த அரிசியை கூட நாங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிருக்கோம். அந்த ரணங்கள், அந்த வெளிகள் வந்து எப்பயுமே மாறாது. இந்த கஞ்சி வந்து ஒரு நேரம் எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி இருக்கிறோம். எப்பயுமே வந்து எங்களுக்கு சாப்பாடுன்றது 3 நேரம் முக்கியம். ஆனால் எங்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் அந்த கஞ்சி வந்து புழுத்த அரிசியில் வந்து நாங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்று ஒரு கப் அந்த கஞ்சை வேண்டி, அந்த கொடுக்குற கஞ்சை வேண்டி குடிக்கிறதுக்கு ஒரு கப் இல்லை எங்களுக்கு கிடைக்கல. அதில் அந்த டைமில் வந்து நாங்கள் சிரட்டையில் கூட கஞ்சி குடிச்சிருக்கோம். அப்போ கதைக்கும் போதே எனக்கு கிணத்து போகுது. அந்த வெளிகள், அந்த ரணங்களை வந்து நாங்கள் எப்போயுமே மறக்கக்கூடாது. எங்களுடைய இளைய சந்ததிக்கு வந்து கடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே நாங்கள் வருடம் இந்த இடத்துலையும் சரி, வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லையும் சரி, கூடுதலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம், சிரட்டையில் வந்து தான் கட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புகைப்படங்களை பார்க்குற மாதிரி தான் நாட்கள் இருந்தது. அப்படி கண்டிப்பா இந்த புகைப்படங்கள் வந்து எப்படி வந்ததுன்னு எல்லாம் எனக்கு தெரியல. சில வேளையில இந்த இதுல இருக்கிற கப்பல் கூட, இதுல இருக்கிற இயத்துகள் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்கிற இந்த ஓட்ட உடசல் எல்லாம் இது கூட எப்படி வேண்டினோம், எப்படி குடிச்சோம், அது அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சன்றதை வந்து இப்ப சொல்லி கொண்டிருக்கிறோம்.
அன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஞ்சியை வேண்டி கொடுக்குறக்கு ஒரு இயற்கை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கோம். ஐயோ செல் வந்துருமோன்ற ஒரு பயத்தில் ஓடி இருக்கிறோம். எங்களுடைய அம்மா அப்பாக்கள் வந்து எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இளைய சந்ததிக்கு வந்து இதை கடத்துற முகமாக தான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கோம். இந்த புழுத்தரிசி என்று சொல்லும் போது தான் உண்மையில எனக்கு ஞாபகம் வருது. உண்மையில அது உங்களுக்கு அந்த ஒரு அரிசி தாண்டி தெரிஞ்சு வந்து நீங்க குடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தீங்க. கண்டிப்பா நாங்கள் இடம்பெயர்ந்த டைம்ல வந்து நாங்கள் உண்மையிலேயே வந்து அந்த 2009க்கு முற்பட்ட காலங்களில் வந்து ஒரு கூலி வேலை செய்து கிராமப்புறங்களில் கூலி வேலை செய்து அல்லது மீன்பிடிக்கு அப்படி போய்த்தான் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் போய் கொண்டு வருது. அப்படி நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த நாங்கள் இடம்பெயர்ந்து போகைக்கு அந்த வேலைகளும் இல்லை. எப்படி சொல்றது, நல்ல ஒரு உடுப்புகள் இருக்காது, நல்ல ஒரு உடுப்புகள் கிடைக்காது, நல்ல ஒரு சாப்பாடுகள் இருக்காது. சிரட்டையில கஞ்சி வண்டி குடிச்சிருக்கோம்னு சொன்னா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும். எப்படி சொல்றது, புழுத்த அரிசின்னு சொன்னா எங்கேயாவது இப்போ ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற சங்கங்கள், பலனோவு கூட்டுறவு சங்கங்கள், பெரிய பெரிய கடைகள் அதுகளில் இருந்து மேலே கூரைகள் எல்லாம் உடைச்சு டென்ட்டுக்காக எடுத்ததுக்கு பிறகு மழை தண்ணிகள் பட்டு அந்த அரிசிகள் எல்லாம் புழுத்துட்டு, அந்த புழுத்த அரிசியை எடுத்து கஞ்சியை வச்சு அந்த கஞ்சியில கொண்டு வந்து அந்த புழுவை பொறுக்கிட்டு சாப்பிட்ட வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். என்னுடைய 13வது வயசுல வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த விஷயத்தை. நீங்களாம் அனுபவிச்சது. அப்போ வந்து அந்த டைம்லயே, அதாவது ஒரு பக்கம் கஞ்சி கொடுக்க, இன்னொரு பக்கம் வந்து குண்டு மழை எல்லாம் பொழிஞ்சுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி ஒரு பக்கம் உயிர் பயத்திலையும் எப்படி அந்த டைம் உங்களை எப்படி இருக்கும்? குண்டு விழுந்தா உயிர் போகும் ஒரு விஷயம், சாப்பிடாம இருந்தாலும் உயிர் போகும், நோய் வரும், அது ஒரு பிரச்சனை. அப்ப நாங்கள் எதையாவது செய்து நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலையும் இருந்தோம். எங்களை உயிரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு நாங்கள் அந்த செல் மலையில இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து உயிர் வாழ்றதுக்கு கஞ்சின்றது, கஞ்சியாவது தேவைன்றது. அந்த கஞ்சியில வந்து அந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் தேங்காய் பால் எல்லாம் விட்டு சமைச்சிருக்கோம். ஆனா அன்றைக்கு அந்த கஞ்சியில வந்து வெறும் அரிசியை போட்டு, அது அரிசியும் புழுவும் மட்டும்தான் இருக்கும், அரிசியும் புழுவும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கும். அந்த கஞ்சியை சாப்பிட்டு நாங்கள் உயிர் வாழ்ந்துருக்கோம். நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கு மேல அழுக வருது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு திரும்ப நினைக்கும் போது உங்கள்ட்ட கண்ணிலையும் வந்துட்டு கண்ணீரா வந்து வருது. மேல அந்த வலிகளும் வேதனைகளும் அந்தந்த இடங்கள்ல பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வந்து அடுத்த தலைமுறைகளும் இதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வழிவழியை கடத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர, அதாவது எப்பயுமே ஒரு தமிழர்கள் வந்து தாங்கள் பட்ட அவலங்களா கஷ்டங்களை அடுத்தவங்களும் பட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்களை வந்து கிடையாது. ஸோ அதை நான் நேர்லேயே நிறைய காட்டி வந்து பார்த்துருக்கேன். அண்ட் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இவங்க பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் மறந்து விடக்கூடாதுக்காண்டி இதை கடத்தி கொண்டிருக்காங்க. உண்மையில இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா ரொம்ப நன்றி. நான் பட்ட வலிகள் வந்து இன்றைக்கு நான் ஒரு கவிஞராகவும் ஒரு ஆர்ஜியாகவும் ஒரு விஜயாகவும் இருக்கிறேன். என்னுடைய வலிகள் என்னுடைய சமூகத்துக்கு நான் கடத்தணும்ன்றதுக்காக என்னுடைய வலிகளை வச்சுக்கொண்டே நான் கவிதை எழுதினேன். அந்த வலிகள் இந்த வெளிப்பாடு தான் என்னுடைய இந்திய கவிதைகள் எல்லாமே. கிட்டத்தட்ட நான் ஒரு 100க்கும் மேற்பட்ட கவிதைகள், எழுச்சி கவிதைகள், இப்படியான கவிதைகள் எல்லாம் கூடுதலா. ஒரு கவிதை இப்ப சொல்றீங்க? கண்டிப்பா நான் போன்ல இருக்கு, கொஞ்சம் பார்த்து தான் சொல்றேன். மலர்ந்த மலர்களும் உப்பு காற்றின் வாடையிலும் சருகாயுரமான துயர் நிறைந்த வைகாசி இது. மலர்ந்த மலர்களும் உப்பு காற்றின் வாடையிலும் சருகாயுரமான துயர் நிறைந்த வைகாசி இது. நினைவின் ரணங்கள் நெஞ்சை பிளந்து சொட்டும் குருதியும் ஆராய் பெருகி ஆர்ப்பரித்து அடித்துச் சென்ற அந்த நினைவுகள் இன்னும் என் நெஞ்சில் அழியாத வடுவாய் மாறிற்று. நினைவின் ரணங்கள் நெஞ்சை பிளந்து சொட்டும் குருதியும் ஆராய் பெருகி ஆர்ப்பரித்து அடித்துச் சென்ற அந்த நினைவுகள் இன்னும் என் நெஞ்சில் அழியாத வடுவாயிற்று. நன்றி. உண்மையில அந்த போர்ச்சூழல்ல வந்து தாயை வந்து பிள்ளைகள் பறிகொடுத்தும், பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து பறிகொடுத்தும் வாழ்ந்த வாழ்க்கைன்றது வந்து ரொம்பவே கொடூரமான மோசமான ஒரு வாழ்க்கை. எத்தனை வருடங்கள் போனாலும் அவங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த ஞாபகங்களை வந்து அவங்களால மறக்கவே முடியாமல் இருக்கும். ஸோ அக்காவும் வந்து அந்த காலகட்டத்தில் அதே முள்ளிவாய்க்கால் நிலத்தில் அவ்வளோ கொடூரங்கள் வந்து அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தவங்க தான் வந்து உண்மையில அந்த நேரத்தில் உயிரோட திரும்பவுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கும். ஸோ முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது வந்துட்டு வெறுமனே ஒரு ஊரின் பெயர் கிடையாது. முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது பல ரணங்களை தாண்டி இன்னைக்கும் அப்படியே இருக்கிற ஒரு நிலப்பகுதி. ஸோ அது வெறுமனே ஒரு ஊரோட பேர் கிடையாது. எத்தனையோ பேரோட மூச்சு காற்றுகளை நிலத்துக்குள்ள அடக்கி ஆண்ட ஒரு பகுதி. ஸோ வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து இதை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு இந்த வழி வழியாக கடத்தி கொண்டிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா.